கைஸ் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஈவினிங் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங் vlog வந்துடும்னு சொன்னேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே கிஃப்ட் அன்பாக்சிங் vlogலாம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் அதை எடுத்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஃபோனில் காப்பி பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஓகே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்போ எனக்கு அந்த கிளிப்ஸ்லாம் தேவைப்படல. அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்ஸ்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் தேவைப்படும் போது அந்த கிளிப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் அதில் 9 வீடியோ இருக்கும். 9 வீடியோவில் 8 வீடியோ மட்டும் ப்ளே ஆகுது. மெயின் வீடியோ அதை ஸ்டார்டிங்லேருந்து ஓப்பன் பண்ண கிளிப்பு மட்டும் ப்ளே ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இது, ஏன்னா நான் மொத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண மொத்த கிஃப்ட்டில் அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் பாதிக்கு மேலே கிஃப்ட் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கிஃப்ட்டு மட்டும்தான். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது, இப்படி அவ்வளோ ஆசைப்பட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோ, திடீர்னு வந்து இந்த ஃபைல் வந்து கரெக்ட் ஆகிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி செம கடுப்பாயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த வீடியோ ஃபைல்ஸு. இந்த 8 ஃபைல்ஸும் வந்து ப்ளே ஆகுது. இந்த ஒரு ஃபைல் மட்டும் ஜெயின்ற ஃபைல் மட்டும் தான் ப்ளே ஆக மாட்டேங்குது. இதில் தான் நான் அன்பாக்ஸ் பண்ண மொத்த கிஃப்ட்டும் இருக்குது. பாதிக்கு மேலேன்னு சொல்லலாம். சரியான கடுப்பாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, என்னடா இது, நமக்கு ஏன்டா எப்போ நடக்கணும் அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கிறது தான், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. இந்த வீடியோலாம் ப்ளே ஆகுது. இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் கைஸ் ஃபன் பண்ணிட்டான் என்ன. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். என்னடா இது, ஈவினிங் அவ்வளோ ஜாலியாக வீடியோ போடுறேன்னு சொன்னமே, ஃபன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு இப்போ நான் வந்து என்கிட்ட கிஃப்ட் எல்லாமே இருக்குது. நான் அது வந்து நார்மலாக இப்போ வீடியோ எடுத்து கூட போட்டுடலாம் மேட்ச் பண்ணி எதனா. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ரியலாக இருக்காது. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணும்போது என் எக்ஸ்ப்ரெஷன் மொத்தமே அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இருக்குது. என்னடா ஏன்டா அந்த ஒரு ஃபைல் ஏன்டா இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறுப்பாக இருக்குது. பார்க்கலாம், நான் அதுக்குள்ளே ரெக்கவர் பார்க்குறேன். ரெக்கவர் பண்ணி எதனா பண்ணி அந்த கிளிப்பை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு இருக்கிறதெல்லாம் வச்சு ஒட்டி கிட்டி மேட்ச் பண்ணி தான் போடணும். பார்க்கலாம் கைஸ், எல்லாமே கடவுள்கிட்ட தான் இருக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாம் வீடியோக்காக வெயிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம ஓகே ஒரு இப்படி சொல்லிடலாம், ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ இந்த ஒரு அழுத்தத்துலேயும் மேக் பண்ணிகிட்ருக்கேன். சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கஷ்டம் இருக்குது, உள்ளே இருக்குது, என்ன பண்ணுறது. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். டாடா பை பை, லவ் யூ கைஸ். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.